சீர்காழி அருகே பூம்புகாரில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை மீட்டு காவல்துறை முன்னிலையில் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்த சமூக ஆர்வலர். மகனை கண்டதும் தாய் கண்ணீர் மல்க கட்டி அணைத்து ஆறத் தழுவிய காட்சி காண்போரை கலங்க வைத்தது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் சாலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரியும் நபர்களை மீட்டு காவல்துறை உதவியுடன் காப்பகம் மற்றும் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்து சேவைகளை செய்து வருகிறார். தொடர்ந்து பூம்புகார் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் 4 மாதங்களாக சுற்றித் திரிவதாக தகவல் கிடைத்ததன் பேரில் அந்த நபரை நேரில் சென்று சந்தித்து அவரது நிலை குறித்து வீடியோ பதிவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டார். இதனை அறிந்த இளைஞரின் குடும்பத்தார் பாரதி மோகனை தொடர்பு கொண்டு உடனடியாக பூம்புகார் பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். பின்னர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே வைத்தியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பதும் கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியே சென்றதும் தெரியவந்தது. தாய் மற்றும் அவருடைய தமக்கை ஆகியோர் மகனை கண்டவுடன் தாய், ஏன் சாமி இத்தனை நாளா எங்கடா இருந்த என்று கண்ணீர் மல்க கட்டி அணைத்து அழுது அரவணைத்த காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்தது. மேலும் மகனின் தலையை கோதியவாறு அழுதபடியே தாய் உரையாடியது அங்கிருந்த பொதுமக்களிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் பாரதி மோகன் அந்த இளைஞருக்கு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து சீர்படுத்தி பூம்புகார் காவல்துறையினர் முன்னிலையில் பாதிக்கப்பட்ட நபரை குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தார். அது மட்டுமின்றி இளைஞருக்கு தேவையான அடிப்படை உதவிகளையும் செய்து வைத்தார். இந்த செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.